வங்கக்கடலில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. கிறிஸ்துமஸுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு. நாடாளுமன்ற வாயிலில் போராட்டம் நடத்துவதற்கு தடை. கைகலப்பை அடுத்து சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவு. எண்ணூர் அருகே உயர் மின்னழுத்த கேபிளில் பழுது. சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையே மின்சார ரயில் சேவை 3 மணி நேரம் பாதிப்பு. மகாராஷ்டிராவின் புனேயில் பேருந்தில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். போதையில் இருந்தவரை 26 முறை அறைந்த பெண். ₹10 पोरीला छेडायला मिळतं म्हणून येतं नाही येऊ. तुला काय वाटलं माझ्या पोराला एक केळी दिली म्हणून हे नाटक करून नाही होत आहे. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் நிலையத்தில் என்ற போது திறக்காத அந்தோதியா ரயிலின் கதவுகள். ஜன்னல்களை உடைத்து உள்ளே புகுந்த பயணிகள். அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியதை கண்டித்து சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் நேரான செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரியன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயிலை மறித்து தண்டவாளத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவருடைய பேச்சிற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய ரயிலை மறித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் தென் சென்னை மாவட்ட விசிக தலைவர் ஜாக்கப் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்றிருக்கின்றனர். தற்போது இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்டவாளத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அமித்ஷாவுக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் கோஷங்களை கண்டன கோஷங்களை விசிகவினர் எழுப்பி வருகின்றனர். தொடர்ந்து நேற்று முதல் பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்று சைதாப்பேட்டையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவப்பிரியா, இதனால ரயில் சேவை ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கா தமிழக அரசு? இந்த போராட்டம் காரணமாக இந்த சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த ரயில் நிலையத்திற்கு இருக்கக்கூடிய நுழைவாயில்கள் அனைத்திலும் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அவர்கள் தற்போது ரயிலை மறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக ரயில் இயக்கத்தில் 5 நிமிடம் தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடற்கரைக்கு செல்ல வேண்டிய ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக 5 நிமிடம் தாமதமாக தற்போது இந்த ரயிலானது புறப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி. இதே போன்று அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சிலை அருகே இருந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் பேரணியாக செல்ல உள்ளனர். கள தகவலுடைய நிகரான செய்தியாளர் சுசித்ரா விவரம் என்ன? இந்தியா கூட்டணியுடைய அடுத்த திட்டம் என்ன? தேவா, தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே அமைந்திருக்கும் விஜய் சாக் பகுதியில் இருந்து இந்தியா கூட்டணி சார்ந்த எம்பிக்கள் அமித்ஷாவை ராஜினாமா செய்ய கோரி வலியுறுத்தி தற்பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். விஜய் சாக் பகுதியில் இருந்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி தற்பொழுது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், சமாஜ்வாதி கட்சி, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 11 கட்சிகளுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கு ஈடுபட்டு வருகிறார்கள். அம்பேத்கருடைய ஆதரவாகவும் அதே சமயத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் தன்னுடைய ராஜினாமாவை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியும் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடியும். நேற்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கான அனுமதி என்பது இன்று மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உள்ளே போராட்டம் நடத்துவதற்கு அதனை அடுத்து தற்பொழுது வெளியே நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு இங்கிருந்து பேரணியாக அனைவருமே உள்ளே செல்ல உள்ளது. காங்கிரசுடைய மூத்த தலைவருமான தேசிய செயலருமான
தலைவருமான பிரியங்கா காந்தியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து எம்பிக்கள், குறிப்பாக திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அனைத்து எம்பிக்களுமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒரு கோரிக்கை வலியுறுத்தி தான் தற்பொழுது இவர்களால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களும் இதில் ஈடுபட்டுள்ளதை பார்க்க முடியும். விசிக தலைவர் திருமாவளவன் நம்மளுடைய இருந்தாலும் சார், என்ன கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறீங்க? என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடைபெற்றது? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும், பதவி விலக வேண்டும் என்கிற இந்த இரண்டு கோரிக்கைகளை விஜய் சதுக்கத்திலிருந்து நாடாளுமன்ற கட்டிடத்தை நோக்கி பேரணியாக இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இங்கே விஜய் சதுக்கத்தில் கூடி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறது. நேற்று ஏற்கனவே முதல் கட்டமா ஒரு போராட்டம் என்பது நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே நடைபெற்றது. இரண்டாவது நாளாக இந்த போராட்டம் பிறகு அடுத்த கட்ட முன்னெடுப்புகள், குறிப்பாக போராட்டங்கள் ஏற்கனவே இந்தியா முழுவதுமே காங்கிரஸ், விசிக, திமுக சார்பாக நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரியாக இருக்கும்? இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கடைசி நாள். நாடாளுமன்றத்தில் நடைபெற இந்த போராட்டம் இந்திய அளவில் நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது. தன்னியல்பாக மக்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல் கட்சிகளின் சார்பிலும் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரயில் மறியல், சாலை மறியல் போராட்டம் முடிவடைந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும். அம்பேத்கர் தொடர்பாக ஒரு பேசிய சர்ச்சை கருத்துக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பியினர் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் நீட்சியாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அமித்ஷா இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும், அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது பாஜக மற்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கிடையே ஏற்பட்ட இந்த தள்ளு முள்ளுவின் காரணமாக நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா தடை விதித்திருக்கிறார். இதன் காரணமாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்போது பேரணியாக இந்த நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தி தங்களுடைய போராட்டத்தை வேறு வடிவத்தில் தொடங்கியிருக்கின்றனர். இது தொடர்பான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் அரசு பேருந்து கட்டணம் குறைந்தபட்சம் 2 ரூபாய் முதல் அதிகபட்சம் 8 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி ஏசி வசதியில்லா நகர பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணம் 5 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 13 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஏசி வசதியுடன் கூடிய அரசு பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணம் 10 ரூபாயிலிருந்து 13 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 26 ரூபாயிலிருந்து 34 ரூபாயாக உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏசி வசதியில்லாத டீலக்ஸ் பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணம் 12 ரூபாயிலிருந்து 14 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 36 ரூபாயிலிருந்து 47 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று ஏசி இல்லாத விரைவு பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணம் 25 ரூபாயாகவும் ஏசி விரைவு பேருந்துகளில் புதுச்சேரி எல்லைக்குள் 1 கிலோமீட்டருக்கான கட்டணம் 1 ரூபாய் 30 காசில் இருந்து 1 ரூபாய் 69 காசாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வால்வோ பேருந்துகளிலும் முதல் 30 கிலோமீட்டருக்கு 54 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 70 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு மூலமாக புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கான கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாகவும் விழுப்புரத்திற்கு 30 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி போக்குவரத்து துணை செயலர் சிவகுமார் இதற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டார். புதுச்சேரியில் கடந்த 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.